பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலேருந்து அஸ்ட்ராலஜி பிருந்தா பேசுகிறேன். கன்னி ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. ஓகேங்களா. ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன், சூரியன், குரு. அதாவது ஒரு 4-5 நாள் வந்து புதன் 10ல் இருப்பார். அதுக்கப்புறம் 11க்கு வந்துடுவார். 11ஆம் இடத்துல சூரியன், குரு இருக்காங்க. 12ஆம் இடத்துல கேது, சுக்கிரன். ஆகஸ்ட் 4ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்குள்ளே வராரு. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். ஸோ ஓகே, இந்த மாதம் இப்படி இருக்க போது பொதுவாகவே கன்னி ராசிக்கு நல்லா தானே இருக்குது, சூப்பராக போயிட்டுருக்கு தானே. மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்திருக்கு தானே, அது உண்மை தானே. என்ன ஒன்று, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதுதான் வந்து என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பட் குருவோட பார்வை இருக்கிறனால அது கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காது. ஸோ மேக்கு முன்னாடி மேக்கு பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகிருக்கும், திருமணம் கைகூடி இருக்கும். அதே மாதிரி இந்த மேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து லவ் பிரேக்கப் ஆகட்டும், வேலை விடுறதாகட்டும், இதெல்லாம் உறுதியாக நடந்திருக்கும். பட் இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அது வந்து மாறி இருக்க தான் செய்யும். சரிங்களா. ராசி அதிபதி 11ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல குரு. பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே நன்மையை மட்டுமே செய்யும். இப்போ 3 கிரகம் இருக்குது அப்படின்னா சொல்லவா வேணும், நிறைய நன்மைகளை செய்யும். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து சனியும், ஓகேங்களா, 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாயும், செவ்வாய் 4ஆம் பார்வையும் சனி 7ஆம் பார்வையும் சேர்ந்து கன்னி ராசியை பார்க்குறாங்க. அப்படிங்கிறனால 2 பாவகிரகங்கள் ராசியிலே சுக்கிரன் நீச்சமாகிறாரு. பெரிய மைனஸ் இல்லை. ராசி அதிபதி 11ஆம் இடம், ஓகே, சூரியன் 11ஆம் இடம், குரு 11ஆம் இடம், ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா. ஸோ பொதுவாகவே ராகு வந்து 6ல் இருக்கும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கைகூடும். எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறது, நிறைய நன்மைகள் வர்றது, தெரியாதவங்க மூலமாக நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு கேஸு, கோர்ட்டு கேஸு அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கோம்னா 6ஆம் இடத்துல ராகு வரும்போது நிச்சயமாக வந்துட்டு அது வந்து வெற்றி அடையும். சரிங்களா. வேலை விஷயங்கள் நல்லா இருக்கும். ஸோ ஓவரால் வந்துட்டு 6ல் ராகு இருக்கிறதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. 10ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது வேலையில் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா 50-50. ஒரு பாதி நாள், ஒரு 5 நாள், 20 நாள் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த பலன்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 11ல் சூரியன் இருக்கிறனால கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். வேலை உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வந்து கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அங்கே நீச்சம் தான் இருந்தாலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அது மேலே இப்போ குரு போகிறாரு இல்லைங்களா. இப்படி போகும்போது தான் பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது கட்டாயம் கிடைக்கும். அதாவது நான் சொல்கிறது, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருந்தால் உறுதியாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. 2 கிரகம் பாவகிரகம் பார்க்குறதுனால கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கள். 2ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பொதுவாகவே சுக்கிரன் வந்து சந்திரன் இருக்கிற இடத்துல சுக்கிரன் வர்றதுங்கிறது நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்கிறது, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்னன்னா சுக்கிரன் பலகீனமாக இருக்கிறாரு. ஓகேங்களா. சுக்கிரன் நீச்சமாகிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது கன்னிக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி ப்ளஸ் 9ஆம் அதிபதி இவர் வந்து இங்கே வந்து நீச்சமாகிறாரு. அப்போ தந்தையோட ஹெல்த் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா உடனே கேர் எடுத்துக்கோங்க, தள்ளி போடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. 9ஆம் இடம் ரிஷபம். ஸோ ரிஷப அதிபதி சுக்கிரன் அப்படிங்கும்போது நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமையில் போயிட்டு தாயாருக்கு வந்து தாமரைப்பூ இருக்குது இல்லைங்களா, தாமரைப்பூ வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா. இது வந்து ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு தாமரைப்பூவும் கொடுத்து ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதேமாதிரி படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து தள்ளி போடாதீங்க. படிக்கிறவங்க மேலும் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கனாலும் படிப்பில் வந்து தடை ஏற்படும். ஓகேங்களா. அதாவது ஞாபக சக்தி நிச்சயமாக குறையிற மாதிரி இருக்கும்.
அதனால் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதிகமாக மொபைல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க படிக்கிற டைமில். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ½ அன் ஹவர் படித்தாலும் சரி, 1 ஹவர் படிச்சிங்கனாலும் சரி, அந்த 1 ஹவர் படிக்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் ஃபோனை தொடவே தொடாதீங்க. கண்டிப்பாக அதை தூக்கி கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் எடுக்காதீங்க, அதுக்கப்புறமேட்டு கூட எடுங்க. இது ஒரு வந்து எப்போவுமே படிக்கும்போது இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபோன் கையில் வச்சுட்டு தயவுசெய்து படிக்காதீங்க. புக் வச்சு படிங்க, ஃபோன் வச்சு படிக்காதீங்க. ஃபோனில் தான் எடுக்கணும் அப்படின்னா கூட ப்ளீஸ் அது ஒரு காப்பி எடுத்துகிட்டு புக்கில் பேப்பரில் படிங்க, ஃபோனில் படிக்கவே படிக்காதீங்க. ஓகேங்களா? தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அப்பா ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும், அம்மா ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துர்க்கை வழிபாடு, விநாயகர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? 12ல் கேது இருக்கும்போது வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து கைகூடும். ஏன்னா 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள். அப்போ இந்த டைம் பீரியடில் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகவே இது இருக்கும். இப்போ வெளிநாட்டு மூலமாக ஒரு லாபம் கிடைக்குது, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்கும். 7ஆம் அதிபதி குரு 11ல் வந்து உச்சம், 7ஆம் இடத்துல சனி. ஸோ திருமண வாழ்க்கை, இப்போ மேரேஜுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த காலகட்டம் கட்டாயமாக நல்லாயிருக்கும். ஏன்னா 11ல் குரு வந்து உட்கார்றாரு. உங்களோட ஜனனகால ஜாதகத்திலையும் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் தசாபுத்திகள் தொடர்பு வருது அப்படின்னா நிச்சயமாக மேரேஜுக்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து 3 நட்சத்திரங்கள். சூரியனோட உத்திரம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்களும், சந்திரனோட ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், செவ்வாயோட சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வந்து இந்த ராசிக்குள்ளார அடக்கம். சரிங்களா? ஸோ இதில் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயமாக நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. சரிங்களா? கண்டிப்பாக பிராமணர்களுக்கு உதவி பண்ணுறது, டீச்சர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது, ஒரு 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா, சின்ன கை குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு குட்டி குழந்தைக்கு ஒரு சின்ன டாய் வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும், அது பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும், மனதளவில் பூரிப்படையணும். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம செய்கிற உதவிகள். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எங்கள் குரு சொல்லுவார், உத்தரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த ஊர் அவுட்ருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஊருக்கே அவுட்ராக இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கி போடுறதுங்கிறது ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ கட்டாயம் உங்களோட சக்திக்கு முடியும், இடம் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ கொஞ்சம் அவுட்டரில் ஒரு கம்மியான ரேட்டுக்கு வாங்கி போடுங்க, பின்னாடி அது பயங்கர சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மாதுளை இருக்குது இல்லைங்களா, ரெகுலராக உணவில் எடுத்துக்கோங்க. மாதுளை நிறைய வந்து தானம் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ கோவில்களில் வழிபாடு முறையில் வந்து அபிஷேகத்தில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் உங்கள் கையாலேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். மாதுளை, வாழைப்பழம், கற்கண்டு, தேன், பேரிச்சம்பழம் இதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு கொடுக்கறதுங்கிறது, இப்போ இந்த திருமணம் தடை இருக்கிறவங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை தொழிலில் ஒரு விருத்தி ஆகணும் அப்படின்றவங்க நான் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். மாதுளையை பயன்படுத்தி ஒரு பஞ்சாமிர்தம் செஞ்சு உங்கள் கையால் அதை ரெடி பண்ணி முருகனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ஸோ இது நீங்கள் பண்ணும்போது அதே மாதிரி ஐயப்பனுக்குமே நீங்கள் அபிஷேகத்துக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்படி செஞ்சு அந்த அபிஷேகத்தில் பண்ணி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்து பாருங்கள், நிச்சயமாக அது பலிக்கும். அடுத்து வந்து இதுலேயே ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஹஸ்த நட்சத்திரத்துக்கு தாங்க எந்திரிச்சோனே நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் கையில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளங்கைகள் தான். ஸோ எழுந்தோனையுமே உங்கள் உள்ளங்கைகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஜஸ்ட்டு கொஞ்சம் கைகளை நல்லா லைட்டாக தேய்ச்சிட்டு 2 கண்கள் மேலேயும் மெதுவாக ஒத்திடுங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு உங்கள் கைகளை பாருங்கள். பொதுவாகவே எல்லாருமே தூங்கி எழுந்தவுடன் நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன தெரியுங்களா, நம்ம கைகளை நல்லா ஒரு ரொம்ப ஹார்ஸாக உரசக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் உரசினீங்கன்னா ஒரு இதமான சூடு வரும். ஸோ நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருப்போம் இல்லைங்களா, எழுந்தோனையும் அந்த கையில் இருக்கிற அந்த உள்ளங்கை சூடு வந்து நம்மளோட கண்கள் மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த நாளுக்கான ஃபுல் எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சம்மந்தம் வரும். ஸோ எந்திரிச்சோனையுமே
உள்ளங்கைகளை உங்கள் கண்களில் ஒத்திடுங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கையால் செய்யக்கூடிய வேலையை நிச்சயமாக ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு கை தட்டுறது இது மட்டும் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாளே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும்.